ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் நாராயணனை பற்றி கூறுவதாலும் நாராயண பட்டத்ரி என்ற கவி எழுதியதாலும் நாராயணீயம் என பெயருடையதாகி பக்தர்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வளர்த்து கொண்டு விளங்குகிறது. இது ஸ்ரீமத் பாகவதத்தை 1036 அருமையான ஸ்லோகங்களில் மனதிற்கு இனிய பற்பல விருத்தங்களில் சுருக்கி வர்ணிக்கிறது. இது பாடப்பட்ட இடம் கேரளத்தில் பிரசித்தமான குருவாயூர் க்ஷேத்திரம். அங்கு கோயில் கொண்டுள்ள கிருஷ்ணன் பிரத்யக்ஷ தெய்வம். அவருடன் நேரில் பேசுவது போலவே இந்த ஸ்தோத்திரம் அமைகிறது. பாடியவர் மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி என்ற நம்பூதிரி பிராமணர். அவர் பிறந்தது கிபி 1560 ஆண்டு. பாரதப்புழை என்ற நதியின் வடகரையில் திருநாவா என்ற க்ஷேத்திரத்திற்கு சமீபத்தில் மேல்புத்தூர் இல்லம் உள்ளது. நாராயண பட்டத்ரியின் தகப்பனார் மாத்ருதத்தர் என்ற மகா பண்டிதர். பட்டத்ரி சிறுவயதில் தந்தையிடமே கல்வி பயின்றார். ரிக் வேதத்தை மாதவாச்சாரியார் என்பவரிடம் அத்தியனம் செய்தார். தர்க்க சாஸ்திரத்தை தாமோதராச்சாரியார் என்பவரிடம் கற்றார். வியாகரணத்தை அச்சுத பிஷாரடி என்பவரிடம் கற்று 16 வயதிலேயே சிறந்த பண்டிதராக விளங்கினார். சிறிது காலத்திற்கு பின் அவருடைய வியாகரண குருவான அச்சுத பிஷாரடி வாத நோயால் பீடிக்கப்பட்டு வருந்திய பொழுது பட்டத்ரி அவருக்கு சேவை புரிந்தது மட்டுமல்லாமல் அந்த நோயையும் யோக பலத்தால் தானே ஏற்றுக்கொண்டு அங்கங்களை முடக்கியவரானார். குருவாயூரில் போய் தவம் புரிய நிச்சயித்து தன்னை அங்கு எடுத்து போகச் செய்து நாள்தோறும் 10 ஸ்லோகங்கள் பாடலானார். 100 நாட்களில் பாடி முடித்த பொழுது நோயிலிருந்து விடுபட்டார். அவர் வயது அப்பொழுது 27. ஆனால் அவர் 106 வயது வரை வாழ்ந்தார் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட மிகவும் அற்புதங்கள் நிறைந்த இந்த ஸ்ரீமன் நாராயணீயத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக கலியுக துன்பங்கள் அனைத்தும் நீங்க பெற்று இகப்பர சுகங்கள் அனைத்தையும் பெற்று இனி பிறவா பெருவாழ்வாகிய மோட்சத்தை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல குருவாயூரப்பனை பிரார்த்தித்து கொண்டு நாமும் முதல் ஸ்லோகத்திலிருந்து தொடங்குவோமாக. ஹரே கிருஷ்ணா.